ப்ளவுஸ் நெக் வந்து இந்த மாதிரி நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபேஸிங் இந்த மாதிரி உள் பக்கம் திரும்பி இருக்கும். அயர்ன் பண்ணும் போதுமே நீங்கள் இந்த ஷோல்டர் பீஸ் கவனிக்கணும். நாங்கள் 2 பக்கம் செப்பரேட் பண்ணி போட்டது வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஃபேஸிங்கும் அதே மாதிரி 2 பக்கம் திரும்பி இருக்கணும். ஃபுல்லாக இதுக்கப்புறமா தான் உள் பக்கத்துக்கு போகும். 2 பக்கம் ஷோல்டரும் நீங்கள் அதே மாதிரி கவனிங்க. பேக் சைடும் நெக் இந்த மாதிரி இருக்குது. நெக்கும் அயர்ன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்லீவ் ஹெம்மிங், ப்ளவுஸோட ஹெம் எல்லாமே அயர்ன் பண்ணியிருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் ஹேண்ட் நீடில் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஹுக்ஸ் வந்து நாங்கள் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஹுக்ஸ் ஐ பீஸ். இந்த பக்கம் தான் ஹுக்ஸை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இந்த ஐ ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி பட்டியை வச்சுட்டு உள் பக்கம் திருப்பி நாங்கள் இந்த ஒவ்வொரு இதுலேயும் சோக்கால் நாங்கள் மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி சோக் லைன் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு பிறகு ஹுக்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப வெளியிலையும் தள்ளி இருக்கக்கூடாது, ரொம்ப உள்பக்கமாகவும் வரக்கூடாது. இந்த அளவுக்கு மாதிரி ஹுக் தலை வந்து இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு ஹுக் பார்ப்போம். இந்த மாதிரி இந்த கீழ் பக்கம் இப்படி 2 ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீடில் இப்படி போட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே த்ரெட்டை வந்து மேலே மாட்டி மாட்டி எடுங்க. இப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மற்ற சர்க்கிள்லேயும் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த கர்வ் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ தான் ஹுக் வந்து கலடாமல் லைஃப் டைம் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த 2 சர்க்கிளும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கம் இந்த உள்பக்கத்துக்கு இப்படி நீடில் அனுப்பி இந்த இடத்துல வந்து இப்படி த்ரெட்டை அடியில் அனுப்பிட்டு இதை வந்து நீங்கள் அப்படி லாக் பண்ணுங்கள். இதுவும் ஒரு 3-4 தரம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படி லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எப்படி ஹெம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக் ஹெம்மிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக கூட ஹுக் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெம் பண்ணலாம். இன்சைடில் திருப்பிட்டு எனக்கு இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நான் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நாங்கள் இப்போ வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒன் சைட் வந்து நெக் ஃபேஸிங் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் திரும்ப ஸ்டிச் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நீட் இருக்காது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமே நாங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது எங்களோடய ஒர்க் வந்து ரொம்ப குயிக்காக முடியும். நிறைய ஆர்டர்ஸ் செய்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ப்ளவுஸில் ஒரு ஸ்டிச்சும் இந்த ஃபேஷிங்கில் ஒரு ஸ்டிச்சும் நீடில் குத்தி எடுங்க. குத்தி எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி குத்தி எடுத்துட்டு நீடில் வந்து த்ரெட்டில் இந்த மாதிரி மாட்டி எடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹெம் பண்ணியிருக்கிற ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இது உள்ளுக்கு நீடில் அனுப்புங்க. இந்த நீடில் வந்து அனுப்புகிற நீடில் வந்து வெளிப்பக்கம் இந்த பக்கமே தெரியக்கூடாது. உள்பக்கத்துக்கு இந்த மாதிரி நீடில் அனுப்பிட்டு மறுபடியும் ப்ளவுஸ் பீஸில் ஒரு குத்து, ஃபேஷிங்கில் ஒரு குத்து குத்திட்டு த்ரெட்டை மேலே மாட்டிடும். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஹெம் பண்ணணும்.
ஸ்லீவ் அண்ட் வேஸ்ட் லைன்லேயும் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் ஹெம் பண்ணணும். இதே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் வந்து கொஞ்சம் வெளியில் நெக் லைனில் தெரிய ஆரம்பிக்கும். இட்ஸ் ஓகே, நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் இது தான் மெத்தட், அதனால தான் இந்த மாதிரி தெரியும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் எங்களுக்கு இதுவும் இல்லாமல் நல்ல நீட் ஃபினிஷிங்கான எடுக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் எல்லாமே ஹெம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே இப்போ ஸ்லீவ் எல்லாமே ஹெம் பண்ணதுக்கப்புறமா மெஷின் ஸ்டிச் எதுவுமே வெளியில் தெரியாது. இந்த பீஸுமே வந்து நாங்கள் அதே மாதிரி ஹெம் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ரரி லைனை பிரித்து விடணும். இடுப்பு பக்கமும் அதே மாதிரி தான். இப்போ நாங்கள் வந்து ப்ளவுஸ் ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது மெஷின் லைன் எந்த பக்கமுமே வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த இடத்துல வெளியில் தெரிகிற மெஷின் லைனும் இந்த ஹெம்மிங் லைன் மாத்திரம்தான் வெளியில் தெரியும். அதுவும் சாரியில் கவர் ஆகிரும். ஸோ நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் இன்னமுமே ஹெம்மிங் வந்து நீட்டாக இருக்கும். நெக்கில் வந்து இந்த டொட்டாக தெரிகிற இந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து லைனிங் ப்ளவுஸில் தெரியாது. ஸோ அதிகமாக வந்து லைனிங் ப்ளவுஸஸ்க்கு போகிறது தான் ரொம்ப நல்ல. பிகினர்ஸ்னால் நாங்கள் நார்மல் ப்ளவுஸஸ் வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறமா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸில் இன்னும் நீட் ஃபினிஷிங் இருக்கும். எப்போயுமே நீங்கள் ஒரு ஆர்டர் செய்யும் போது நார்மல் ப்ளவுஸை அவாய்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ளவுஸஸ் வந்து ஃபினிஷிங் அவ்வளோவா இருக்காது. அது இல்லாமல் இந்த ஹெம்மிங் பண்ணுற டைமிங் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நான் அந்த ஹெம்மிங் எல்லாமே மிஷினில் கவர் பண்ணிடுவேன். ஹுக்ஸ் தைக்க வேண்டிய வேலை மாத்திரம் தான் எங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் இந்த ஹெம் லைனில் வந்து தைக்க வேண்டியிருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். சாரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப குயிக்காக தைக்கக்கூடியது. நீங்கள் மெஷர்மெண்ட் அண்ட் பிளாக் வந்து சரியாக செய்து எடுத்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் பார்ட் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீட்டான ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ.